தமிழ்நாட்டில் 50 தொகுதிகளை குறிவைத்து களப்பணியாற்றுமாறு பாஜக மையக்குழு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நயினார் நாகேந்திரனுக்கு அமித்ஷா கொடுத்த டாஸ்க் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அரசியல் ரீதியான பயணமாக மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜகவின் இந்நாள் மற்றும் முன்னாள் மாநில தலைவர்களான நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலையுடன் தலா 20 நிமிடங்கள் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியதாகவும் பின்னர் இருவரையும் ஒன்றாக அழைத்து சில அறிவுரைகளை வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை வென்று சட்டப்பேரவைக்குள் பாஜக நுழைய வேண்டும் என நயினார் நாகேந்திரனுக்கு அமித்ஷா டாஸ்க் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை உட்பட நிர்வாகிகள் 24 பேர் கலந்து கொண்டனர். கடமையாக இருக்க வேண்டும் என்று அமித்ஷா அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பாஜக அதிக வாக்குகளை பெற்ற முதல் 50 தொகுதிகளை தேர்வு செய்து அதில் முழு மூச்சுடன் பணியாற்ற வேண்டும் என்று அமித்ஷா கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அதிமுகவிடம் 50 தொகுதிகளை கேட்டு பெற பாஜக திட்டமிட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் இருப்பதை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமியிடம் இது தொடர்பாக பேசப்பட்டு வருவதால் அவர் ஏற்றுக்கொள்வார் என அமித்ஷா கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டதாக இடும் விமர்சனங்களை தவிர்க்க அவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று அமித்ஷா கூறியதாகவும் தெரிகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த ஒரு சில வாரங்களில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக குறிவைத்துள்ள 50 தொகுதிகளை அதிமுக ஒதுக்குமா? ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைப்பதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா? அமித்ஷாவின் வியூகம் கைகூடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.